ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போது நாம் சனி பகவான் பேச்சை பற்றி பார்க்கலாங்க. நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி பகவான்க. சுபகிரகங்களில் வரக்கூடிய குரு, சுக்கிரன், புதனை விட அவர்கள் கொடுக்கும் ராஜ யோகத்தை விட மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவான் பாவகிரக வரிசையில் வந்தாலும் ஒரு ஜாதகத்தில் அருமையான இடத்துல ஸ்தான பலம் பெற்று உட்கார்ந்துட்டார்னா மிக அருமையான யோகங்களை கொடுக்கக்கூடியவர் தாங்க. ஒருவரை உயர்த்தக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டுங்க. அவங்க செய்த வினைக்கு ஏற்றவாறு நல்வினை தீவினையை கருதி அதற்கு ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவரா விளங்குபவர். ஈஸ்வரனால் ஈஸ்வரன் வரம் பெற்ற சனீஸ்வர பகவானுங்க. இவரால் கொடுக்கக்கூடிய பலன்களை யாராலும் அளிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவரால் வழங்கப்படாத பலன்களையும் யாராலும் தர முடியாதுங்க. அதே போல் ஒரு ராசியில் 9ஆம் பாதத்தில், அதாவது 27 மாதங்கள் நம்ம கணக்குப்படி 2.5 வருஷம், சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வாருங்க. ரொம்ப மெதுவாக வலம் வரக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான். காலச்சக்கரத்தில் 10வது இடமான கர்மஸ்தானத்தையும் 11வது இடமான லாபஸ்தானத்தையும் தனது சொந்த வீடாக வைத்திருக்கும் சனி பகவான். தற்போது காலச்சக்கரத்தில் 9 வீடான தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் கடந்த 27/12/2020 அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 5:23க்கு தனுசு ராசியிலிருந்து மகர் ராசிக்கு போயிருக்காருங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உத்திர 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திர 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரங்கள் கன்னிராசி ஆகும். சனி பகவான் இதுநாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியில் இருந்ததால் உங்களுக்கு அவர் அவ்வளவு நல்ல பலன்களை கொடுத்துருக்க மாட்டார். உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். தொழில் நிமித்தமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கும். சனி பகவான் 5ஆம் இடமான கன்னிராசிக்கு போகிறனால பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க. 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கும் சனி பகவான் மிக பெரும் நன்மைகளை தரமாட்டாருன்னு சொல்லப்பட்டாலும், சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து சுமாரான பலனை கொடுத்தாலும் அவர் தன் 7ஆம் இடத்து பார்வையால் நிறைய நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்காருங்க. சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. இதில் அவரது 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கடக ராசியில் விழுகுது. இதனால் பொருளை அள்ளி வழங்குவாருன்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்குவார். ஆனந்தமயமான வாழ்வு உங்களுக்கு அமையறதுக்கு காத்திருக்கு. உத்திரம் 2, 3 பாதங்களில் சில நோயின் தாக்கத்தினால அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆனந்தத்தை கொடுக்கும் வகையில் அமையுங்க. பொதுவாக 5ஆம் இடத்துல சனியின் அதிக லாபத்தையும் செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தையும் காண இயலாதுன்னு ஒரு கருத்து இருக்குங்க. எதிர்கால சிந்தனை மனதில் வலுவாக கொண்டுள்ள உங்களை பொறுத்தவரை சனி பகவான் சரியான திட்டமிடலுக்கும் வழிகாட்டியாக திட்டமிட்டு செயல்படுறவங்களுக்கும் சிறப்பான வெற்றிகளை கொடுப்பாருங்க. கன்னிராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற பார்ப்பீங்க. நெடு நாட்களாக மனசில் இருந்து வரும் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறுங்க. பொருளாதார நிலையை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. அதே நேரத்தில் குதிரை பந்தயம், லாட்ரி சீட்டு, சூதாட்டங்களில் போன்ற விஷயங்களில் மனம் லயிக்குங்க. அவரால் வீண் விரயத்தை தவிர்க்க வேண்டும். அதனால் வீண் விரயத்தை தவிர்க்க வேண்டுங்க. கையிருப்பில் பணம் இல்லாமல் சிரமப்பட வேண்டிய சூழல் உருவாகலாம். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்றதுனால பிள்ளைகளோட உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. அவர்களது செயல்பாடுகளை கண்காணித்து தகுந்த புத்திமதி சொல்லி கொடுங்க. ஒரு சில நேரத்தில் அவங்களோட செயல்கள் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்வழி உறவினர்களால் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். இதனால் உறவினர் வகையில் பொருட்கள் மற்றும் பண விவகாரங்களை வைத்து கொள்ள வேண்டாங்க.
மாணவர்கள் தங்களுடைய கல்வி நிலையில் இதுவரை இருந்து வந்த தடைகளை விலக பார்ப்பீங்க. அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காவல்துறையை சேர்ந்த மாணவர்களுக்கு, இயற்பியல், புவியியல் துறை சேர்ந்தவங்களுக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உயர்கல்வி மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சியில் வெற்றி காணும் நேரம் இருந்தாலும் தேர்வு நேரத்தில் சிறு அலட்சியம் கூட பெரிய பிரச்சனையை தந்து விடுங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. பெண்கள் நினைக்கின்ற காரியத்தை முடிக்க முடியாமல் போகலாம். முக்கியமான நேரத்தில் அவ்வப்போது தைரியத்தை இழந்து காணப்படுவீங்க. மனக்குழப்பத்தின் காரணமாக இரவில் நிம்மதியான உறக்கம் கெட்டு போகலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் கடமையை சரிவர செஞ்சு விட்டுவாங்க. ஆடம்பர செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வீணான பொருள் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சனி பகவான் திருவருளால் உங்களுக்கு நன்மைகள் ரெட்டிப்பாகும். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் வரக்கூடக்கு வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், நீர்க்கட்டி போன்றவற்றால் சற்று சிரமப்படுவாங்க. சிறுநீரகத்தில் கல் உருவாகிறது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க எப்போதும் தண்ணீர் குடித்து வர நல்லதுங்க. வாழைத்தண்டு, சிறுகீரை போன்றவற்றை உட்கொள்ளுங்க. எந்த உணவு பண்டங்களும், மசாலா பொருட்களும், எண்ணெய் உணவுகளையும் தவிருங்க. அனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதனால உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உருவாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் ரீதியான முன்னேற்றம் தடைப்படும் காலங்கிறதுனால புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லதல்ல. யாருடைய பேச்சையும் கேட்டு தேவையற்ற முதலீடுகளை பண்ண வேண்டாம். தொழிலில் சிறப்பான லாபத்தினை தந்து கொண்டிருந்தாலும் அதே லாபத்தை மீண்டும் தொழிலையே முதலீடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்கள் அதிக அளவிலான சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுங்க. ஆடிட்டிங், ஸ்டேஷ்னரி, பத்திரிக்கை, இன்சூரன்ஸு, தகவல் தொடர்பு ஏஜென்சி மற்றும் ஜோதிடத்துறையை சேர்ந்தவங்க தங்கள் தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. சபரிமலை சென்று ஐயப்பனை வணங்கி வர உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உருவாகுங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கமான நபர் ஒருவரை தவறாக புரிந்து கொள்கிற வாய்ப்புகள் உருவாகும். வாய்ப்பு உள்ளதால் காதால் கேட்கும் வீண் வதந்திகளையும் நம்பி நிச்சயமாக எந்த செயலையும் இறங்கக்கூடாது. உங்கள் மனதில் தத்துவ ஞானம் பிறக்குங்க. யாகம் பற்றிய சிந்தனைகளும் பிரதானமாக இடம் பிடிக்கும். தோற்றத்தில் பொலிவு உண்டாகுங்க. தெளிவான கருத்துக்களுடைய அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி சிறப்பாக நற்பெயர் பெறுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பீங்க. பொருளாதார நிலையை பொறுத்தவரை கலஸ்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கு லாபத்தில், அதாவது 11ஆம் இடத்துல லாபஸ்தானமாகிய இடத்துல சனி பகவான் இங்கே உங்களுக்கு மிகுந்த லாபத்தை உருவாக்குவார். வாழ்க்கை துணையோட பெயரில் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவது நல்லது. அவங்களோட பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகுங்க. நண்பர்களுக்காக கடன் பெற்று தருவதை தவிர்ப்பது நல்லதுங்க. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை தெளிவாக முடிவெடுக்க இயலாத சூழல் உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் வெற்றியை கொடுக்குங்க. அதே நேரத்தில் கருத்து வேறுபாடுகளும் தோன்றும் வாய்ப்புள்ளதுங்க. உடன் இணைந்து செயல்படும் பணிகளில் வெற்றி பார்ப்பீங்க. பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் மனநிலையிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஒரு சில நேரத்தில் அவங்களோட பிடிவாதமான செயல்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கக்கூடும். அந்தந்த டைமிங்ஸில் புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்த பாருங்கள். மாணவர்கள் பாடங்களை புரிந்து படிக்கும் திறனில் முன்னேற்றம் பார்ப்பீங்க. கணக்கு பதிவு, பொருளாதாரம், ஜோதிடவியல் துறையை சேர்ந்த மாணவர்கள், விலங்கியல், வேதியியல் துறையை சார்ந்தவங்களும் சாதனை புரிவாங்க. உங்களோட எழுத்து வலிமை உயர்வதால் சிறப்பான மதிப்பெண்களை பெற்று பள்ளியில் முக்கியமானவராக இருப்பீங்க. பெண்களுக்கு சனி பகவானோட பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதால் அந்தந்த டைம்ஸில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாங்க. இருந்தாலும் உங்களோட விவேகமான அணுகுமுறையால் பிரச்சனைகளை எளிதாக சமாளித்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குங்க. உங்கள் கணவர் முயற்சிகளுக்கு துணையாக இருப்பார். தெளிவாக முடிவெடுக்க இயலாத சூழலில் அவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றியை கொடுக்குங்க.
உடல் நலத்தை பொறுத்தவரை சனியுடன் குரு இணைந்திருக்கும் வர பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாங்க. வயிறு தொடர்பான உபாதைகள், தைராய்டு, கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடும். சிலர் அறுவை சிகிச்சைக்கு ஆளாக நேரிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க. உங்களுக்கு 2021ஆம் ஆண்டு பிற்பாதியில் சற்று சோதனை கால உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் சிறப்பான லாபம் தந்து கொண்டிருக்கும் வேலையில் வேறு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது இப்போது நல்லதல்ல. உத்தியோகஸ்தர்கள் அந்தந்த டைமிங்ஸில் தற்காலிகமாக இடமாற்றம், இன்ஸ்பெக்ஷன் போன்ற பணிகளுக்காக அதிக அளவிலான அலைச்சல்களையும் சந்திக்க வேண்டி வருங்க. ஸ்டேஷ்னரி, பத்திரிக்கை, இன்சூரன்ஸு, தகவல் தொடர்பு ஏஜென்சி, விவசாயம் மற்றும் ஜோதிடத்துறையை சேர்ந்தவங்க தங்கள் தொழிலில் முன்னேற்றத்தில் சிறப்பான இடத்தை பிடிப்பீங்க. ஏழுமலையான வணங்கி வாங்க. புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை கேட்டு பாருங்க, நல்லதே நடக்கும். சித்திரை 2ஆம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாடத்தை கற்றுத்தரும் சனி 5ல் அமர்வதால் உங்கள் மனதில் தத்துவ சிந்தனைகள், இரக்க குணம், தியாகம் பற்றிய சிந்தனைகள் பிரதானமாக இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தெளிவான கருத்துக்களை உடைய அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி சிறப்பான நற்பெயரை பெறுவீங்கன்னே சொல்லலாம். உங்கள் ஆலோசனைப்படி தான் கேட்டு நிறைய பேர் வெற்றி காண்பாங்க. நினைத்த உடனே ஒரு வேலையை முடிச்சிடணுங்கிற எண்ணத்தில் சற்று படபடப்பு அதிகமாக இருந்தாலும் காரியங்களில் வெற்றிகரமாக முடியுங்க. பொது காரியங்களில் மட்டுமே மேற்சொன்ன வகையில் வெற்றி காண முடியும். சொந்த நலனுக்காக செய்யும் காரியங்களில் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்படணும். இணையதளம் போன்ற தகவல் தொடர்புகள் மூலம் நிறைய நண்பர்களை உருவாக்கி கொள்வீங்க. பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவிற்கு தனலாபம் இல்லை என்றாலும் பொருளாதார ரீதியாக அதிக சிரமம் ஏதும் இருக்காதுங்க. அர்த்தாஷ்டம சனி விலகி இருப்பதனால சனி பகவான் வீடு, மனை போன்ற அசையா சொத்துக்களில் லாபத்தை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சனியின் அருளால் பூமி உருவாகும். பிள்ளைகளோட பெயரில் சொத்துக்களை வாங்க நேரம் இப்போது சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகுங்க. உடன் பிறந்தோர் உங்களின் உதவியை நாடி வரக்கூடும். அந்நிய தேசத்தில் வகிக்கும் பிள்ளைகளை பார்க்கும் பாக்கியம் உருவாகுங்க. வீட்டில் வெள்ளி பாத்திரங்கள் சேரக்கூடுங்க. உறவினர்களிடம் இருந்து விலகியே இருப்பது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவழிப்பீங்க. உங்கள் தேவையற்ற கற்பனையான பயத்தினால அடுத்தவங்களை குறை கூறிட்டு தான் இருப்பீங்க. முடிந்தவரை தவிர்க்க பாருங்க. இருந்தாலும் 2021ஆம் ஆண்டு பிற்பாதியில் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சனி பகவான் அருளால் நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுங்க. மாணவர்கள் கல்வியில் ஏற்றம் பெற இது உகந்த நேரமாக இருக்குங்க. 7.5 சனியின் காலத்தில் உண்டான ஞாபக மறதி இப்போ நினைவாற்றலை அதிகப்படுத்தும். அவசரப்படாமல் படிக்கும் பாடத்தை நிதானமாக உள்வாங்கி படிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயங்க. தேர்வுகள் நடைபெற உள்ள மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் கிரகநிலை சாதகமாக இருக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவீர்கள்னே சொல்லலாம். மருத்துவத்துறையில் உயர்கல்வி மற்றும் அயல்நாடு போயிட்டு வர வாய்ப்புகள் அதிகமாக உருவாகிறதுக்கு இருக்குங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் நிலை வரும் பிரச்சனைகளை சமாளிப்பதில் கணவர் மிகுந்த உதவியாக இருப்பாருங்க. இருந்தாலும் கணவரோட கருத்து வேறுபாடும் உருவாகிறதுக்கு இருக்குது. பிள்ளைகளோட நலனுக்காக சேமிப்பிற்கு ஈடுபடும் வாய்ப்பு உருவாகுங்க. உங்களோட பொறுப்பான செயல்களில் குடும்ப பெரியவர்களோட உங்கள் பொறுப்பான செயல்களினால் குடும்ப பெரியவங்க கிட்ட நற்பெயரை அடைவீங்க. இந்த ஆண்டில் பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் யாருடைய பிரச்சனையிலும் தேவையில்லாமல் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க.
உடல் நலத்தை பொறுத்தவரை கோடை காலத்தில் முகத்தில் கட்டிகள், கொப்பளங்கள் போன்றவைகளுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் தோல் வியாதிகளுக்கும் உட்பட நேரிடலாம். அதனால் கவனத்தோடு இருக்கணுங்க. அதிகப்படியான அவசரம், மன அழுத்தம், படபடப்பு காரணமாக இரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறு உடல்நல பிரச்சனைகள் தோன்றினாலும் தகுந்த மருத்துவரை அணுகி உரிய பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்க. அனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதனால உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உருவாகுங்க. தொழில்துறையில் உங்களோட தனித்துவம் வெளிப்படுங்க. உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெயரையும் புகழையும் சம்பாதிப்பீங்க. வியாழக்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் சுதர்சன மகா மந்திரத்தை கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கோங்க. பொதுவாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இப்போது சனி விலகுதனால கன்னிராசிக்காரங்க சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. குடும்பத்தில் நடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இப்போது நல்ல தீர்வு உருவாகுங்க. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்லையும் அசைவ உணவுகளை தவிர்த்துவாங்க. ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்கள்லையும் விரதம் இருந்து பாருங்க. சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்துட்டு வாங்க. குடும்பத்தோட குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சகல செல்வங்களையும் அள்ளி கொடுக்கும் பயிற்சியாக இருக்குங்க. ஆன்மீக தமிழ் வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். நன்றி.